Hello all, Assalamu alaikum. This is Tasli. Welcome to my channel Tasli Creating. Today நம்ம த்ரெட் பேங்கிள் கிளாஸ் 10 தான் பார்க்க போறோம். 10ல வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் பேங்கிள் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோஸ் கண்டினியூஸா பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து நான் த்ரெட் பேங்கிள் செய்யறதுக்காக ரெண்டு வந்து 2 கட் பேங்கிளும் 4 1 கட் பேங்கிளும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி த்ரெட் வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். டபுள் கலர் வந்து உங்களுக்கு சாண்டலும் பிங்க்கும் மாதிரி தெரியும். ஆனால் அது வந்து மெரூன். இப்போ போல ஸ்டோன்ஸ் வந்து கிளிப் ஸ்டோன்ஸில் இந்த ஷேப் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த ஷேப் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்பு. ரவுண்ட் ஷேப் கூட உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதாவது இந்த 2 கட் பேங்கில் ஒரு கலராகவும் 1 கட் பேங்கில் ஒரு கலராகவும் இது வந்து என்கேஜ்மெண்ட் சாரீ, என்னுடைய என்கேஜ்மெண்ட் சாரீ தான். நான் அதை வந்து உங்களுக்கு ரெஃபர் பிக் காட்டுறேன் பாருங்க. அதை வச்சு தான் நான் பண்ணேன். அதாவது இப்போ த்ரெட் பேங்கிள் செய்கிறோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணாலும் ஏதோ ஒரு கலரில் பண்ணியிருப்போம். ஆனால் இன்னுமே வந்து நம்ம ஆர்டர்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கையில் அவங்க கிட்ட கேட்டு தானே நம்ம பண்ணுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கே செஞ்சுக்கிறோம். அதனால் வீடியோ காட்டுறதுக்காக நான் என்னுடைய என்கேஜ்மெண்ட் சாரீக்கு தான் நான் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்க. இதுதான் என்னுடைய சாரீ கலர். இதில் வந்து 3 கலர்ஸ் ஆட் இருக்கும். அதாவது பிங்க்கு, ரெட்டு வித் வந்து கோல்டு. பிங்க் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறதுனால அதை யூஸ் பண்ணலை. இது வந்து லைட் மெரூனும் கிடையாது, லைட் ரெட் கலர் தான். ஆனால் உங்களுக்கு ஃப்ளாஷில் அப்படி காட்டையில் அது வந்து பிங்க் கலர் மாதிரி தெரியுது. ஆனால் அந்த கலர் கிடையாது. மோஸ்ட்லி இப்போ நம்ம வந்து நம்மளுடைய முஸ்லீம் பிரைடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ரொம்பவே பிடிக்கும். இப்போ ரொம்ப ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க விஷயத்துல இந்த த்ரெட் பேங்கிளும் ஒன்று. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்த கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த த்ரெட் பேங்கில் என்ன புதுசு புதுசாக வருது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். இப்போ ஆரி ஒர்க்குமே நிறைய பீட்ஸ் வச்சு இப்போலாம் கிளிப் ஸ்டோன்ஸ் வச்சு அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரி ஒர்க்கே வந்து பீட்ஸ் வச்சு பண்ணுறது. ஆனால் அதுலேயுமே கிளிப் ஸ்டோன்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அப்போ நீங்களும் அந்த மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கு. மோஸ்ட்லி த்ரெட் பேங்கில் பிரைட் கேட்குற விஷயம் என்ன தெரியுமா? அவங்களுடைய நேமு கஸ்டமைஸ்டு. அதையுமே நான் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணி காட்டுறேன். இப்போ தானே நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் சாரீக்கு வந்திருக்கோம். இன்னும் நிறைய சாரீஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஒன்றுனா கற்றுக் கொடுக்குறேன். இது வந்து கிளாஸ் வந்து 10. இன்னும் 5 கிளாஸஸ் இருக்குது. அதில் சில விஷயங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நம்ம எப்போவுமே சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா? ரைட்லேருந்து இப்போ ரைட்னா ரைட்லேயே ரேப் பண்ணுங்க, லெஃப்ட்னா லெஃப்ட்லேயே ரேப் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லியிருப்பேன். அது இந்த வீடியோவில் நான் வந்து தெளிவாகவே காட்டியிருப்பேன். ஏன்னா போன வீடியோவில் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து இந்த வீடியோவில் நான் கரெக்டாக காட்டியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு சொல்லும்பொழுது நான் கண்டிப்பாக எல்லாமே சொல்வேன். ஏன்னா இந்த கிளாஸ் வந்து இந்த பேட்சோட முடியறது கிடையாது இல்லையா? உங்களுக்கு அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை லேர்ன் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு டவுட்னா அவங்களுக்கு கூட அந்த டவுட் வந்து கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எந்த விஷயத்தையும் உங்க மனசுக்குள்ளாவே வச்சுக்காதீங்க. சொன்னீங்கன்னா தான் எனக்கு வந்து தெரியும். இப்போ நான் பேங்கில் வந்து 2 கட் பேங்கில் ஃபுல்லாகவே ரேப் பண்ணி முடிச்சுட்டேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, புரியலைனாலும் 1க்கு 2 வாட்டி பாருங்க. த்ரெட் பேங்கிள் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது தான். எந்த ஒரு கஷ்டமுமே கிடையாது. ஆனால் டைம் கொஞ்சம் எடுக்கும். அது மட்டும் தான் இதில் ஒரு கஷ்டம். அதுவும் இல்லாம நீங்க என்னோட ஒர்க்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டார்ட்டிங்ல என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்த ஒர்க்குக்கும், இப்ப இருக்க ஒர்க்குக்கும் உங்களுக்கு டிஃபரெண்ட் கண்டிப்பா தெரியும். நான் இடையில எனக்கே டச் விட்டு போனனால நான் எந்த ஒரு ஆர்டர்ஸுமே எடுக்கல. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, பேங்கிள் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதுதான் நான் சொன்னேன்னா, அ பெர்ஃபெக்ட்டா ஒரு விஷயத்த பண்றோம் அப்டின்னா, டெய்லி நம்ம அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப வந்து நான் ஃபுல்லாவே 2 கட் பேங்கிள் ரேப் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ வந்து 1 கட் பேங்கிள். 1 கட் பேங்கிள்க்கு நான் சாண்டில் கலர், அதாவது கோல்டன் கலர். இது சாண்டல் மாரி தெரியுது. இது எல்லாமே ஃப்ளாஷுங்கிறனால கொஞ்சம் கலர்ஸ் மாத்தி மாத்தி தான் இருக்கு. ஆனா, உங்களுக்கு அப்படி கிடையாதுல்ல. உங்களுக்கு அது என்ன கலர் அப்படிங்கிறது தெரியும். ஆனா, கஸ்டமர் கிட்ட நீங்க வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லி, நீங்க அது அது வேற கலரு, இது வேற கலர்ன்னு செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எதுவும் பிரச்சனை ஆயிட்டுனா, அது வந்து நீங்க தான் ஃபேஸ் பண்ணிக்கணும். அதனால கஸ்டமர் கிட்ட கேட்கையிலுமே இது என்ன கலர்? வந்து பெயிண்ட்டுக்கு ஷேட் இருக்க மாதிரி அந்த ஷேட்லாம் நீங்க Pinterestல பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நாள பின்ன எந்த பிரச்சனையும் ஆகாம இருக்கும். இது வந்து நான் ஒரு டீச்சரா சொல்லல, ஒரு ஃப்ரெண்டாவே சொல்றேன். ஏன்னா, இந்த மாரி விஷயத்தலாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்றோம் இல்லையா? பார்க்குறோம். நாளுக்கு நாள் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாரி விஷயத்தலாம் நம்ம வந்து பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே தவிர்த்துக்கணும். அதனால தான்.
அந்த கோல்டன் கலர் வந்து நான் ஃபுல்லாவே ராப் பண்றேன் பாருங்க. ஒன் கட் பேங்கிள்ல ராப் பண்ணையில என்னன்னா, இது வந்து ரவுண்ட் ஷேப்ல இருந்தாலும் ஃப்ளாட்டா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? அதனால நீங்க மோஸ்ட்லி வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ராப் பண்ணுங்க. அதாவது நீங்க உட்கார்ந்திருக்க நம்ம பண்றதுக்கு ஆப்போசிட்ல. அப்ப வந்து உங்களுக்கு இந்த மாரி கேப் இல்லாமயே இருக்கும். இது எல்லாமே இப்ப நான் சொல்ற சில டிப்ஸ் எல்லாமே நான் இந்த கிளாஸ லேர்ன் பண்ணப்ப கத்துக்கிட்டத விட, உங்களுக்கு சொல்லிக் குடுக்கையில கத்துக்கிட்ட விஷயம் தான் இது எல்லாமே. அதனால நாளுக்கு நாள் பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கான டிப்ஸ்லயுமே இதுதான். நாளுக்கு நாள் பிராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி சில்க் த்ரெட் வந்து பண்ணையில உங்களுக்கு என்ன விஷயம் கஷ்டமா இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட்டு பாருங்க. அதாவது நூல நீங்க ராப் பண்ணையில உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? இல்ல அத வந்து பேங்கிள்ல ராப் பண்ணையில கஷ்டமா இருக்கா? அப்படிங்கிறத அப்பன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாரி உங்க டைமிங்க மாத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட்டே நூல் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க பேங்கிள்ல வந்து ராப் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு டைமிங் கூட செட் ஆகுற மாதிரி இருக்கும். நான் சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே கவனமா கேளுங்க. இப்ப இந்த 4 பேங்கிள்லயுமே நான் ராப் பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம சிம்பிளா இத வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். ஆனா இவ்ளோ பண்ற என்னோட என்கேஜ்மென்ட் கூட நான் இவ்ளோலாம் பண்ணவே இல்ல. இந்த கிளிப் ஸ்டோன் வந்து நான் லீஃப் ஷேப் மாதிரி எடுத்திருக்கேன். இந்த ஷேப் கிடைச்சிருச்சு எனக்கு அப்படிங்கிறதுனால நான் இது எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாம இந்த 2 கட் பேங்கிள்ல ஒரு டிசைனும், 1 கட் பேங்கிள்ல நம்ம வந்து செயின் ஸ்டோன் செயின் வச்சு ஒரு டிசைனும் மேக் பண்ணிக்கலாம் சிம்பிளா. இத வந்து கஸ்டமைஸ்டு பண்ணணும் அப்டின்னா, எப்படி கேட்பாங்க? மிஞ்சி மிஞ்சி போனா, இந்த 2 கட் பேங்கிள்ஸ் பதிலா கடா பேங்கிள்ஸ் வச்சு பண்ற மாதிரி இருக்கும். அந்த கடா பேங்கிள்ஸ்ல க்ரூம் பிரைடோடைய நேம இல்லன்னா இனிஷியலு, என்கேஜ்மென்ட் டேட்டு வேற என்ன கேட்பாங்க? அவ்வளோதான் கேட்பாங்க. அதுக்கு மேல கஸ்டமைஸ் வேற எதுவும் இருக்காது. கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. கஸ்டமர்ஸ வந்து கைண்டா ஹேண்டில் பண்ணுங்க. நான் இப்பவும் அதான் சொல்றேன். ஆல்ரெடி வீடியோலயுமே நான் அத சொல்லியிருக்கேன். அவங்க கிட்ட கொஞ்சம் அன்பாவும், மரியாதையாவும் பேசுங்க. அதுதான் பிசினஸ்ல மெயின் விஷயம். அத பார்த்துக்கோங்க. இப்ப நான் ஒட்டுற மாதிரியே அந்த பேங்கிள்ல ஒரு டிசைன் நீங்களும் போட்டுக்கங்க. இந்த ஷேப் கிடைக்கல அப்டின்னா, நீங்க ட்ரையாங்கிள் அந்த மாதிரி கூட இதுல ட்ரை பண்ணலாம். இல்ல இத வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு தேடுறதுக்காக நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப Pinterest நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்டின்னா, அதுல எக்கச்சக்க பேங்கிள் டிசைன்ஸ் இருக்கு. நானே இப்ப ஒரு சில விஷயங்கள அதுல பார்க்க தான் செய்வேன். நான் உங்களுக்குமே அத ரெஃபர் பண்றதுக்கான ரீசன் இப்ப நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம் அப்டின்னா, அது நம்மளோட நிக்கக்கூடாது. இப்ப நான் வந்து இது பிசினஸா பண்ணல. எனக்கு இது இல்லன்னா வேற பிசினஸ் இருக்கு. ஆனா இத வந்து நீங்க பிசினஸா பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு அப்ப நீங்க எந்த விஷயமும் தெரியாம தவிச்சுட்டு நிக்கக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சொல்றத காதுல வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய பாண்டிங் இதோடயே முடிய போறது கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் நீங்க த்ரெட் பேங்கிள் எங்க லேர்ன் பண்ணீங்க அப்டின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஞாபகம் வரதான் போகுது. ஆனா, எனக்குமே கண்டிப்பா அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ப்ரௌடா இருக்கும். அதுவும் இல்லாம த்ரெட் பேங்கிலோடைய ஃபர்ஸ்ட் பேட்ச். இப்ப சேர்ந்திருக்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே. அவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இப்போ வரைக்கும் நான் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஃபீல்டுல வந்து மெஹந்தி ஃபீல்டுல வந்து கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆகப்போது. அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. அதுக்கான ரீசன் என்ன அப்டின்னா, அவங்க நடந்துக்கிட்ட விதம். இப்போ உள்ள பேட்ச்சுமே சரி, எல்லாமே சூப்பரா பண்றாங்க. ஒவ்வொரு விஷயமும் நான் போன வீடியோல அத வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸ்டூடண்ட்ஸோடைய நேம் கூட ரெஃபர் பண்ணி நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கான ரீசன் வந்து அவங்க சில விஷயங்கள் சொல்ற விஷயங்கள் செய்றது தான். இப்ப பாருங்க நான் எவ்ளோ ஒரு அழகான லுக் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இதுல வந்து எந்த ஒரு கஸ்டமைஸுமே இல்ல. அதாவது எனக்கு பேங்கிள் செய்யணும். என்னுடைய சாரீக்கு அது செட் ஆனா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான். உங்களுக்கு அது எப்படி பிடிச்சிருக்கோ, நீங்க அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இப்ப நான் 2 கட் பேங்கிள்ல கிளிப் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணிட்டேன். 1 கட் பேங்கிள்க்கு சும்மா சிம்பிளா இந்த ஸ்டோன் செயின் வச்சு நான் வந்து பண்ணிட்டேன். ஸ்டோன் செயின்ல இத விட இன்னொன்னு இருக்கு. அது நான் வந்து பிரைடலுக்கு யூஸ் பண்ணையில காட்டுறேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா நான் உங்களுக்கு இது எல்லாமே சஜெஸ்ட் பண்றேன். அதே மாரி நான் எங்க பர்ச்சேஸ் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்தையுமே நான் கண்டிப்பா லாஸ்ட் வீடியோல சொல்றேன். ஆம். எனக்கு நியர்பைல இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்குமே அது வந்து யூஸ் ஆகலாம். தூரத்துல இருந்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரியல. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கிளிப் ஸ்டோன் வந்து நான் பேங்கிளோடைய சைஸ் அதாவது 4 பேங்கிள்ஸ் இருக்கு இல்லையா? அது மாரி நான் 4 இத கட் பண்ணியே எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்டின்னா, நம்ம டக்கு டக்குன்னு ஒட்டிடலாம். ஏன்னா ஒண்ணு ஒண்ணுக்கா கட் பண்ணிட்டு இருக்கணும், ஒண்ணு ஒண்ணுக்கா ஒட்டணும். கொஞ்சம் நேரா ஆகுற மாதிரி இருக்கு. இதுவே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனா, நான் வந்து எவ்வளோ நேரமா செஞ்சிருப்பேன் அப்டிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால தான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மென்ட் நீங்க பண்ணணும். இப்ப நீங்க வொர்க் பண்ற வுமனா இருந்தீங்க அப்டின்னா,
ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஒர்க் பண்றவங்களா இருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு டைம் மேனேஜ்மென்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக சொல்றேன். ஸோ இப்பலாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப விட ஒர்க் பண்றவங்க தான் இன்னும் அதிகமா சைட் பிசினஸ் பண்ணணும் அப்டின்னு நெனைக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கையில நல்லா ஜாலியா இருக்கு. ஆனா, இந்த மாரி ஒட்டிக்கலாம். இதுக்கு வந்து நீங்க B7000 க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஸ்டோன்ஸுக்கு. என்கிட்ட இல்ல. அதனால நான் இந்த இதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுவும் இல்லாம இந்த ஃபேப்ரிக் க்ளூ என்ன அப்டின்னா, டக்குனு பிரிக்கையில பிரிச்சிடலாம். ஜாலியா இருக்கும். அதுனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது மட்டும் தான். மத்தபடி வேற டிஃபரெண்ட் பெருசா எதுவும் கிடையாது. இதுவே ஓகே அப்டின்னா, நீங்க இதே யூஸ் பண்ணிக்கங்க. அதாவது இந்த வீடியோல உங்களுக்கு எந்த டவுட்ஸும் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனி வீடியோஸ்லயே டவுட்ஸ் வரதுக்கான ரீசன் கிடையாது. கஸ்டமைஸ் அப்படின்னா, நீங்க அவங்க என்ன கேட்குறாங்களோ அத தானே நீங்க பண்ணி குடுக்க போறீங்க. இந்த 10 கிளாஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். இன்னமும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க. நம்ம கிளியர் பண்ணிருவோம். இப்ப பாருங்க, நம்ம சிம்பிள் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். ஆனா அது வந்து எவ்ளோ அழகா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பேங்கிள் வந்து என்னன்னே தெரியல. நான் போட்ட 10 கிளாஸ்ல இது இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சா? அப்படிங்கிற எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஜாலியா வேற இருந்துச்சு. பட் ஓகே உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிருங்க. அவங்களுக்குமே ரெஃபர் பண்ணிருங்க. இப்ப இதோட அவுட்புட் பாருங்க. அதாவது நான் நைட்டுக்கும், காலையிலக்கும் எடுத்த வீடியோ. பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்குல்ல. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு பேங்கிளே பிடிக்காது. இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீடியோ பிடிச்சுச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. மறக்காம சொல்றேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.